ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். காய்கறி எல்லாம் வீட்டில் இருந்தால் போதுங்க, டக்குன்னு நம்ம குயிக் ஈஸியாக இது பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க, எப்போவுமே பர்ஃபெக்டாக நம்மளால் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி பரிமாற முடியும். ஸோ இங்கே ரொம்ப ஒரு ஈஸியான டிப்ஸோட இங்கே வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இன்னைக்கு கட் பண்ணணும். நம்மளுக்கு மெயினாக வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு இந்த 3 காய்கறி மெயினாக தேவை. கேரட், பீன்ஸ், பட்டாணி. இங்கே வந்து நான் ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துருக்கிறேன், பச்சை பட்டாணி. இதுவே நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுக்கிறதா இருந்தால் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிடலாம். இது கூட மற்ற காய்கறிகளும் சேர்த்தலாம். அதாவது காலிஃப்ளவர், சோயா சங்க்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்தலாம். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு எந்தெந்த காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் சேர்க்கலாம். ஸோ இது பட் மெயினாக இது தேவை. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இங்கே அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இங்கே பாசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேங்க. நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். மற்ற காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடியாக கட் பண்ணி மசாலா பொடி எல்லாம் வச்சாச்சுங்க. ஸோ இனி அதை தாளிச்சுட்டு என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி குக்கரில் செய்யலைங்க, நல்ல ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சு தம் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இங்கே பாத்திரம் வச்சாச்சு ஸ்டவ்வில். நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன், நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் ஆயில். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸை சேர்த்து விட்டுடலாம். அதாவது 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4-5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு மராத்தி மொக்கு, ஒரு 2-3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து விட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வாசனை வரட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டுறேன். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனை வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்து விட்டுறலாங்க. 1 கப்பு பச்சை பட்டாணி, 100 கிராம் கேரட் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி, அதே போல் 100 கிராம் பீன்ஸ் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நல்லா சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1½ டீஸ்பூன் வரம் மிளகாய்த்தூள். காரம் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் நல்லா எல்லாம் கலந்து அந்த மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் ஆட் பண்ணிடலாம். இங்கே 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையாவே போட்டு விட்டுறலாம். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் வந்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இது நல்ல ஒரு கொஞ்சம் பழைய அரிசி பாசுமதி ரைஸு, அதுவும் ஓப்பன் பாட்டில் வேக வைக்க போகிறோம், குக்கர் இல்லாமல். ஸோ 2 டம்ளர் சரியாக இருக்குங்க.
அதாவது 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. இங்கே மொத்தம் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஏற்கனவே கழுவி ஊற வச்ச ரைஸ் இருக்குது. ஸோ இந்த நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்து விட்டுறலாம். இப்போ நல்லா ரைஸ் சேர்த்து விட்டாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை நல்லா மினிமைஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டுட்டு வந்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம ரைஸ் குக் ஆகிடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நெய்யில் வறுத்த பிரெட் துண்டுகள், பிரெட் பீசஸ் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணியில் இந்த வறுத்த பிரெட்டை சேர்க்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியான பிரியாணியில் வறுத்த முந்திரி பருப்பும் வறுத்த பிரெட்டு துண்டுகளையும் போட்டு ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்து டக்குன்னு அப்படியே மூடி வச்சிடணுங்க. அவ்வளோதான். நல்ல சிம்மில் ஸ்டவ்வை வச்சு விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம திறந்து பார்க்கும்போது நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் இது. தேவையான காய்கறிகள் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க. குயிக்காக பிளான் பண்ணி குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் இது. எல்லாருக்கும் ஃபேவரட்டான வெஜிடபிள் பிரியாணி கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.